ஒரு வழியாக செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் மாற்றிட்டார். எவ்வளவு காப்பாற்றினார். அதாவது டாஸ்மாகில் வாங்கின அத்தனை லஞ்சத்துக்கும் ஸ்டாலினுக்கு பங்கு சரியாக கொடுத்ததுனால ஸ்டாலின் உயிரை கொடுத்து காப்பாற்றினார். முதல்ல பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை கைது பண்ணின உடனே கவர்னர் அவரை டிஸ்மிஸ் செய்தார். ஆனால் அங்கேருந்து மோடியும் அமித்ஷாவும் ஏன் டிஸ்மிஸ் செஞ்சீங்க, ரத்து பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் அமித்ஷா ரத்து பண்ணார். உடனே ஸ்டாலினுக்கு குளிர் விட்டு போச்சு. இப்போ செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு மத்திய அரசாங்கமே ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணார், கைது பண்ணின உடனே அவரை லாக்கா இல்லாத அமைச்சராக மாற்றினார். லாக்கா இல்லாத அமைச்சராக மாற்றி அனுப்புனதுக்கு கவர்னர் கையெழுத்தே போடலை. ஆனால் ஸ்டாலின் அவரே ஆர்டர் போட்டார். மிக அதாவது அரசியல் சட்டத்தில் இல்லாத ஒரு இது, இவரே ஆர்டர் போட்டார். மத்திய அரசாங்கம் அதுக்கும் வாயை திறக்கலை. உடனே லாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார் செந்தில் பாலாஜி. அப்புறம்தான் சுப்ரீம் கோர்ட்டு பெயில் கேட்கும்போது, ஜாமீன் கேட்கும்போது மந்திரியாக இருக்கீங்க, கொடுக்க முடியாதுன்னாங்க. உடனே மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஜமீனை வாங்கி 2வது நாள் மந்திரி ஆனார். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் வந்து கடைசி சுப்ரீம் கோர்ட்டு பெயில் வேணுமா பதவி வேணுமான்னு கேட்டாங்க. அதுவரை இழுத்து இதாகி கடைசியில் இப்போ வேறு வழி இல்லை, எனக்கு வந்து பெயில் தான் வேணும், ஜாமீன் தான் வேணும் அப்படின்னு ஒரு வழியாக சொல்லி நேற்று ஸ்டாலின் அவரை பதவியிலிருந்து மாற்றி அவருக்கு பதிலாக வேறு ஒரு 2 மந்திரிகிட்ட அவர் லாக்காவை பிரித்து கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை ஏற்கனவே கவர்னரு அவருக்கு முடியாதுன்னார். அவருக்கு லாக்கா இல்லாத மந்திரி கொடுக்க முடியாதுன்னார். அவர் ஜெயிலுக்கு போகணுன்னு அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணார். அப்போவே ஸ்டாலின் உணர்ந்துருக்கணும், எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, ஜெயிலுக்கு போயிட்டார். ஜெயிலுக்கு போனால் ஒரு மந்திரியை திருப்பி நம்ம இலாக்கா இல்லாத மந்திரி ஆக்குனா பல பிரச்சனைகளை உருவாக்குமே. இல்லை திரும்பி அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஜாமீன் கொடுத்ததுக்கப்புறம் 2 நாளில் மந்திரி ஆக்கலாமா? ஒரு அடிப்படை அறிவு, அதாவது கல்வி அறிவு ஒன்றுமே இல்லாத ஒரு முதலமைச்சர் கூட இதை செய்ய மாட்டாங்க. இவ்வளவு என்னமோ லீகல் டீம்னு வெக்கம் இல்லாமல் 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி கொடுக்குறாரு. லீகல் டீம், உங்கள் லீகல் டீம் எல்லாம் எங்கே போனான்? ஜாமீன் அவர் வாங்கினதே பதவி இல்லை, மந்திரி பதவி இல்லை, ராஜினாமா பண்ணி தான் வாங்கியிருக்காரு, திருப்பி மந்திரி ஆக்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் உங்கள் லீகல் டீமு இல்லை சொல்லி உங்களுக்கு உரைக்கலையா? இவ்வளவு கேவலப்பட்டு இவ்வளவு இது பண்ணி செந்தில் பாலாஜிக்கு தூக்கி பிடிச்சி இவ்வளவு அசிங்கம் பண்ணி வந்து திருப்பி இருந்து மந்திரியை மாற்றுறது யாருக்கு கேவலம்? உங்களுக்கு தான் கேவலம். காரி துப்புறான் அவ்வளவு.